பொதுவாக அரசியல், பாலியல், மதம் சம்பந்தப்பட்ட எந்த விடயங்களையும் பேசுவதில்லை. நாம் அனைவரும் எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவோம். முதலில் நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெளியொழுகும் சீராரும் மகனமென திகழ்வரத கண்டமிதில் தெற்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கூர்ந்த செவிமடுப்பு, தேர்ந்த சிந்தனை, சிறந்த நாவன்மை ஆகிய மேம்பற்ற ஆற்றல்களை செயல்முறையில் பயின்றிடுவோம். நன்றி. தாங்கள் இருக்கையில் அமர்ந்தார். இது நம்முடைய வளமையான சந்திப்புகள் அல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமய நல்லிணக்க கூட்டம் போல்தான் எனக்கு தோன்றுகிறது. இதை மிகவும் பொறுப்புணர்வோடு ஏற்பாடு செய்திருக்கின்ற என்னுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கூட்ட நடவடிக்கைகளுக்கு நம்முடைய செல்லிடப்பேசிகள் அல்லது கைபேசிகள் ஏதாவது ஒரு வகையில் இடையூறை ஏற்படுத்தலாம் என்ற நோக்கத்தில் உங்களுடைய கைபேசிகளை அணைத்தோ அல்லது அமைதிப்படுத்தியோ வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய இந்த சிறப்பு கூட்டத்தை தலைமையேற்று வழிநடத்தி தருமாறு நம்முடைய மன்றத்தின் தலைவர் சொல்வேந்தர் சிவா அவர்களை உங்களுடைய கரகோஷத்தை மத்தியில் மேடை கழிக்கிறேன். நன்றி சொல்வேந்தர் கபீர் அவர்களே. இங்கு இந்த இனிய நாளில் எமது அழைப்பிற்கிணங்க இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் நமது சொல்வேந்தர் மன்றத்தின் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்காக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். I also take this opportunity to welcome our division and director-elect DTM Seth Sagala for making his gracious presence here. Please. Also the current division and director, Toastmaster Krishna, thanks for coming here. We don't consider you as a guest, you are part of our member. And also all the other members who don't speak Tamil. So this is our special session for this holy month of Ramadan. In fact, today's theme is actually Yadum Ure, Yavarum Keli, which essentially means that I belong to every place and every one of us is my relative. That's what it means. That is what the theme. And I'm very happy that today we have this theme on this holy month of Ramadan. Irrespective of which religion or cause or creed, we celebrate Ramadan, especially in this part of the world, as our own way. And on this holy month, everyone thinks, many of our friends, they are on fasting. When we look at this, we always feel that we become humble by going through this process, this holy month, that we understand others, we respect and
we love each other. That's what it means. And today, on this special occasion, we are going to celebrate that, and we are going to talk about this theme, Yadum Ure, Yavarum Keli. Friends, I'll be also switching back and forth in Tamil, because it is essentially a Tamil session. And as usual, we will start with our meeting in a normal process, and after our break for iftar, we will continue our program. நண்பர்களே, ஒவ்வொரு சொல்வேந்தர் மன்ற நிகழ்ச்சியிலும் நாம் புதிதாக ஒரு சொல்லை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்று நமக்கு அந்த சொல்லை சொல்லித்தர வருபவர் நமக்கெல்லாம் மிகவும் அறிமுகமான, நாம் அனைவரும் மதிக்கக்கூடிய சொல்வேந்தர் டாக்டர் மாசிலாமணி அவர்களை சொல்வேந்தராக. அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் மிக மிக புனிதமான நாள். ஏனென்றால் இந்த மாதம் புனிதமான மாதம். நண்பர்கள் பலர் நோன்பிருக்கக்கூடிய நாள், விரதம் அல்ல, நோன்பிருந்து இறைவனை வேண்டும்னால் அதிலும் சிறப்பாக இன்றைக்கு 25வது இரவு இன்றுதான் வேதம் இறங்கியதாக மரபு. அந்த நாளில் நாம் விருந்து வைக்கின்றோம், சொல்வேந்திரம் மன்றம் வைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடியாக நான் இன்றைய சொல்லுக்கு வருகிறேன். இன்றைய சொல் விருந்து ஓம்பல். விருந்து ஓம்பல் என்றால் இங்கு எழுதி ஒட்டிருக்கிறேன். விருந்தினர்களை நன்றாக கவனித்தல், விருந்துகளை பேணுதல். விருந்தினர்களை பழைய தமிழ் சொல்லப்போனால் விருந்தினர்களை உபசரித்தல். இது தமிழகத்தில் எல்லோருக்கும் பழக்கப்பட்ட விஷயம். தமிழகத்தில் மற்றும் இந்த நாட்டில் பழக்கப்பட்ட விஷயம். ஆக இதற்கு மேல் பிரிவுரை தேவையில்லை. இதை சொல்லாசான் என்ற முறையில் நான் செய்ய வேண்டிய பணி என்னவென்றால், சொல்லாசான் என்ற வகையில் நீங்கள் பேசப்படும் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து, அத்தோடு யாரெல்லாம் இந்த சொல்லை பாவித்தார்கள் என்பதனையும் எத்தனை முறை பாவித்தார்கள் என்பதை குறிப்பிட்டு கூட்டத்தின் இறுதியில் பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் பட்சத்தில் எனது அறிக்கையை சமர்ப்பிப்பேன். நண்பர்களே, சொல்லிருந்தேன், இன்றைய கூட்டத்தில் உங்கள் பேச்சுக்களில் முடிந்த போதெல்லாம் இச்சொல்லை பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்வதோடு உங்கள் சொல்லை உங்களுடைய வழக்கத்தில் இதை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி சொல்வேந்தர் மாசிலாமணி அவர்களே. இன்றைய சொல், that is the word of the day, is hospitality, விருந்தோம்பல். அனைவரும் அதனை உபயோகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய குறள், the script from திருக்குறள். அதற்காக சொல்வேந்தர் மாசிலாமணி அவர்களை திரும்பவும் இணைக்கிறார். மீண்டும் வணக்கம். இன்றைய தலைப்புக்கு ஏற்ற ஒரு அருமையான குறளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதை செய்து கொண்டிருக்கிறேன். யாதானும் நாடாமா உராமா இன்னொரு சாந்துனையும் கல்லாதவார். எவ்வளோ அழகான திருக்குறள். அது நமக்கெல்லாம் மிக மிக பொருத்தமான திருக்குறள். என்னவென்றால், எந்த நாடும் நம்முடைய நாடு, எந்த ஊரும் நம்முடைய ஊர். இப்படியெல்லாம் இருக்கும்போது இன்னுமா சாகும் வரையிலாவது படிக்காமல் இருக்கலாமா? சாகிறதுக்குள்ளேயாவது படித்து விடும். அவ்வளோதான் திருக்குறள். ஏனென்றால் இதை நாம் எல்லாம் உள்வாங்கி இருக்கிறதுனால தான் நாம் இங்கே எல்லாம் வந்திருக்கின்றோம். கல்வி உடையவர்களுக்கு எல்லா ஊரும் சிறப்புங்கிற மாதிரி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அந்த மாதிரி இதை நாம் நிரூபித்திருக்கிறோம். இந்த நாடும் நம் இதை நிரூபித்திருக்கிறது. இதை வாழ்க்கையை பயன்படுத்துமாறு கேட்கிறேன். வணக்கம். நன்றி. நண்பர்களே, இன்றைய நெறி யாவரும் கேலி. இது நாம் அனைவருக்கும் தெரியும். கணியன் பூங்கன்றனார் அவர்கள் எழுதிய உரையன். அவர் அதை மட்டும் விட்டுவிடவில்லை, அதை தொடர்ந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். நாம் அதோடுவே நின்று விடுகிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவது அன்றே வாழ்தல், இனிதன மகிழ்தன்றும் இளமே முனிவின்,
இன்னாதென்றலும் இளமே மின்னோடு. பல விஷயங்கள் நமக்கு புரியாதது போல இருந்தாலுமே அதில் பொருள் என்னவென்றால், எல்லா ஊரும் எம் ஊர், எல்லா மக்களும் என் உறவினரே. நன்மை தீமை அடுத்தவரால் வருவதில்லை, துன்பமும் ஆறுதலும் கூட மற்றவர் தருவதில்லை. சாதல் புதுமை இல்லை, வாழ்தல் இன்பமென்று மகிழ்ந்ததும் இல்லை. வெறுத்து வாழ்வு துன்பம் என ஒதுக்கியதும் இல்லை. பேராற்று நீர்வழி ஓடும் தெப்பம் போல் இயற்கை வழி நடக்கும் உயிர் வாழ்வென்று தக்கோர் ஊட்டிய அறிவால் தெளிந்தோர். அதாவது நாம் தமிழர்கள் நமது பண்பாடு எப்படி இருந்தது என்று இந்த செய்யுளில் அவர் சொல்லியிருக்கிறார். நாம் எப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதற்காக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், எதை பற்றி துன்பம் கொள்ள வேண்டும், ஒவ்வொருவருக்கும் அந்த சிறிய செய்யுளில் இனிமையாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். நண்பர்களே, இதை பற்றி மேலும் பேசுவதற்கு நாம் மிகவும் தகுதியான ஒருவரை நாம் இன்றைய நெறியாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவரை சுருக்கமாக சொல்ல போனால் நம் மன்றத்தின் என்ன சொல்வது, ஆஸ்தான கவிஞர் என்று கூறலாம். இவர் வாயால் தமிழ் கேட்பது தமிழின் சுவை கூடுவது போலவே எங்களுக்கு அனைவருக்கும் தோன்றுவதுண்டு. உங்கள் அனைவரின் பலத்த கரவொலியோடு நமது நிகழ்ச்சி நெறியாளர் திரு இப்னு ஃபக்ருதீன் அவர்களை மேடைக்கு சிறப்பான அறிமுகத்துக்கு நன்றி தலைவர் அவர்களே. இன்றைய நெறி யாதும் ஊரே யாவரும் கேளு. எவ்ரி பிளேஸ் இஸ் மை நேட்டிவ், எவ்ரி பர்சன் இஸ் மை ரிலேட்டிவ் என்பதுதான் இன்றைய நெறியாக இருக்கிறது. இந்த குறளை, இந்த செய்யுளை எழுதிய கணியன் பூங்குன்றனார் மொத்தமே 2 செய்யுளை தான் எழுதியிருக்கிறார். 2 செய்யுளை எழுதி உலக புகழ்பெற்ற ஒரு கவிஞர் என்று நாம் அவரை சொல்லலாம். அறிஞர் அண்ணாவிலிருந்து அப்துல் கலாம் வரை இதை பேசாத, உலக அரங்கில் இதை பேசாத தலைவர்களே இல்லை. அப்படி ஒரு அற்புதமான ஒரு 3 புறநானூற்றிலே இந்த செய்யுள் இருக்கிறது. இன்னொரு செய்யுள் நற்றிணையிலே இருக்கிறது. 2 பாடல்கள் எழுதி உலக புகழ்பெற்ற ஒரு கவிஞராக இந்த கணியன் பூங்குன்றனார் இருக்கிறார் என்பதை நாம். ஆக இன்றைய நெறி இந்த மாதத்துக்கு பொருத்தமாகவும் இருக்கிறது. இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் புனித ரமலான் மாதம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. புனித ரமலான் மாதத்திலே இந்த சகோதரத்துவத்தை பற்றி சொல்லும்போது ஒரு கருத்து எனக்கு நினைவுக்கு வருகிறது. நபிகள் நாயகம் அவருடைய தோழர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்ற போது, மக்காவிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். மதீனாவுக்கு சென்ற போது அந்த மதீனா மக்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். அப்படி அடைக்கலம் கொடுத்த மக்கள் எப்படி அடைக்கலம் கொடுத்தார்கள் தெரியுமா? அதுதான் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இன்றளவும் விளங்குகிறது. எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய உடைமைகளை முழுவதுமாக பிரித்து பாதி அளவு கொடுத்து விட்டார்கள். இவர் உங்களுக்கு சகோதரர் என்று ஒரு மக்காவிலிருந்து வந்த ஒருவரை மதீனாவாசிகள் ஒருக்கு சகோதரர் ஆக்கிவிட்டார்கள். அவ்வளவுதான். அவருடைய சொத்திலே வியாபாரத்திலே என்ன இருந்ததோ அவற்றையே சரிபாதையாக செய்து அதை அந்த தன்னுடைய புதிய செல்வருக்கு அவர் கொடுத்து விட்டார். அதிலும் கூட ஆச்சரியம் என்னவென்றால், புதிதாக வந்தவர், மக்காவிலிருந்து வெறும் கையோடு வந்தவர், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு உங்களுடைய சொத்து கூட வேண்டாம், கடை தெரு எங்கே இருக்கிறது என்று காட்டுங்கள் என்று அப்படி ஒருவர் சொன்னார். அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு பெயர். அப்படி சொன்ன அவர் பிறகு மதீனாவிலேயே பெரிய பணக்காரராக ஆனார். அப்படிப்பட்ட பல வரலாற்று சகோதரத்துவ சான்றுகள் நிரம்பிய இந்த மாதம். இந்த மாதத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்துவதை நாம் எல்லாம் பெருமைப்படுகிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக இங்கே வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவரையும் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இதில் ஏதோ மாற்றங்கள் இருக்கிறதா? செக்சுவல் கணக்கோட ஜாவுலின் வரவில்லை. இப்போது நாம் நம்முடைய அலுவலர்களை பார்த்து விடலாம். இலக்கண ஆசானாக சொல்வேந்தர் ஜாஃபர் அவர்கள் தன்னுடைய கடமையை பற்றி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இலக்கண ஆசான் என்ற வகையிலே எனது கடமை இங்கு பேசப்படும் முறைகளிலிருந்து சிறந்தவைகள் என அறியப்படும் சொற்கள், சொற்றொடர்கள், அத்தோடு குறையுள்ள பிரயோகங்களான பெருமொழி சொற்கள் மற்றும் இலக்கண பிழைகளை குறிப்பெடுத்து கூட்டத்தின் முடிவில் பொது மதிப்பீட்டாளர் அழைக்கையில் எனது அறிக்கையை வாசிப்பதாகும். நன்றி.
அடுத்ததாக அசைச்சொல் கணக்காளர் திருமதி சீதா தங்கசாமி அவர்கள் நெறியாளர்கள், சுவேந்தர்கள், விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இடைச்சொல் கணக்காளர் என்ற வகையில் இங்கு பேசப்படும் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து பேச்சின் இடைச்செருகல்களை நீண்ட வெளி மற்றும் இடைச்செருகலை பேச்சாளருக்கு இவ்வுபகரணத்தின் மூலம் ஒலி எடுத்து உணர்த்துவதோடு அவற்றை பேச்சாளரின் கணக்கிலே வரவு வைப்பேன். பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் தருணத்தில் எனது விரிவான அறிக்கையை சமர்ப்பிப்பேன். முக்கியமாக திட்ட உரைகள் இடம்பெறும் சமயத்தில் நான் இவ்வுபகரணத்தை உபயோகிக்க மாட்டேன். இடைச்சொற்கள் சொற்கள் கணக்கில் எடுக்கப்பட்டு என் அறிக்கைகளை சேர்க்கப்படும். சீதா தங்கசாமி. அடுத்ததாக வாக்கு கணக்காளர் சொல்வேந்தர் சங்கர் அவர்கள். அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்கு கணக்காளர் என்ற வகையில் பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் பட்சத்தில் அனைவரிடம் என்னுடைய வாக்குதாரர்களுடைய வாக்குகளை சேகரித்து முடிவுகள் சமமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் நான் என்னுடைய வாக்குகளை அதில் போட்டு பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் பட்சத்தில் முடிவை ராஷித் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர காப்பாளராக என்னுடைய பணியானது நிகழ்ச்சி நேரங்களை சரியாக குறித்துக் கொள்வது மற்றும் பேச்சாளர்களுக்கு அவருடைய நேரத்தை நிறைவிளக்கல் மூலம் உணர்த்துவது, நிகழ்ச்சி நிறுதியில் என்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதாகும். நன்றி. சொல்வேந்தர்களே, இன்றைக்கு நேரத்தின் அவசியம் கருதி இன்றைக்கு ஒரே ஒரு உடனடி பேச்சு மட்டுமே நாம் வைத்திருக்கிறோம். ஆயத்த பேச்சுகள் இங்கே இடம்பெறவில்லை. இந்த உடனடி பேச்சை நமக்கு நடத்தி தர ஒரு மிக பழைய சொல்வேந்தர் சொல்வேந்தர் வெற்றிவேல் ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சி நடத்த முடியாமல் அனைவருக்கும் மாலை வணக்கம். சொல்வேந்தர் மன்றங்களில் அனைவருக்கும் பேச வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா எல்லாம் வந்து ஒவ்வொரு தலைப்பு இருக்கும், அதுக்கு ஒவ்வொருத்தர் வந்து ஆசிரியரெல்லாம் அறிமுகப்படுத்திடுறாங்க. இதில் இல்லாதவங்க யாரெல்லாம் முன்னாடியே பேர் கொடுக்காதவங்களோ அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. அவங்களும் நிறைய பேச்சாளர் இருப்பாங்க. அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பகுதியை வந்து முதல்ல வச்சுருக்காங்க. இந்த பகுதியில் வந்து இன்னொன்று என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தலைப்பை இங்கேயே கொடுத்துட்டு அந்த தலைப்பில் அவங்க பேச வைக்கணும். அப்போ வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க சிந்தனை திறமையோட உடனடியாக அதை வந்து அவங்க கோர்வையாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத மதிப்பிடுறதுக்கு தான் இந்த பகுதி. இந்த பகுதியில் வந்து இன்றைய விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு சொல், அந்த விருந்தோம்பலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சொல்லும் தேர்ந்தெடுத்துருக்கிறோம். ஔவையார் வந்து அப்படியே போயிட்டு இருந்தார் பசியோட. ஒரு மனிதர் அதை பார்க்குறாரு. என்ன பாட்டி இவ்வளோ பசியோடு இப்படி வேர்த்து விறுவிறுத்து போயிட்டு இருக்கீங்களா, வாங்க கொஞ்சம் பசியாக இருக்கு போகலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. திண்ணையில் உட்கார வச்சுட்டு உள்ளே போகிறாரு. ஔவையார் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளேருந்து கடம்படா சத்தம் கேட்குது, பாத்திரம் உழுது, எல்லாம் உழுது. இது வந்து விருந்துக்காக தான் அவர் கூப்பிட்டு வர. உள்ளாரெல்லாம் வேற மாதிரி ஏதோ நடந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவங்க வந்து பேசுகிறாங்க. ஒரு பாடல் எழுதிட்டு, பர்த்தாவும் கேட்ட பதிவிரதை யாமாகில் எத்தாலும் கூடியிருக்கலாம், சற்றேனும் மாறுமாகில் சொல்ல கூறாமல் சன்னியாசம் கொள் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி வச்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி விருந்தவங்களாம் இருக்கக்கூடாது. அட்ரஸ் கேட்க வந்தவங்களையும் உங்கள் வீட்டில் கூட்ட உட்கார வச்சு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு அப்புறமா அட்ரஸ் சொல்லி அனுப்புகிற விருந்தாளிகளாக இருக்காங்க. அப்படி தான் இருக்கணும். விருந்துன்னா அந்த மாதிரி விருந்தாளிகள் இருக்கணும். இப்போ வந்து உடனடி பேச்சுக்கு வருவோம். இதில் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சங்க காலத்து 4000 வருஷமா 2000 வருஷம் கணின் கும்பிடுற ஆண்டு வந்து 2000 வருடத்துக்கு முன்னாடி இல்லையா?
அன்றைய மனிதர்கள், அன்றைய வாழ்வியல், அன்றைய சமுதாயம் அது இருக்கிற இடத்துல அவர் அந்த மாதிரி சொன்னார். இன்று இது பேச்சளவில் மட்டும்தான் இருக்கா, இல்லை இன்றைய மனிதர்களுடைய மனதில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பேசுறதுக்காக யாதும் ஊரே யாவரும் கேளு இன்றைய மனிதர் நிலை இதை பேசுறதுக்கு ஒரு அருமையான சொல்வேந்தர் சங்கர் அவர்களை கூப்பிடுகிறது. ரொம்ப ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ஒரு அப்பா வந்து பையன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு. அவர் வந்து அந்த பையனுக்கு அவங்க அப்பா வந்து தொலைபேசியில் பேசுகிறாரு, இந்த மாதிரி உங்கள் அம்மாவும் நானும் டைவர்ஸ் பண்ணிக்க போகிறோம், அதனால் நீ உடனே புறப்பட்டு ஊருக்கு வா, அப்படி இல்லாட்டி நாங்கள் வந்து டைவர்ஸ் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. உடனே அந்த பையனோட மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மனநிலையில் இருக்கிற பையன் இல்லை நீங்கள் வந்து அமைதியாக இருங்க, நான் வந்து உடனே புறப்பட்டு வர்றேன் அப்படின்னு அந்த பையன் மெசேஜ் சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா சரி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்கிறாரு. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன அவங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம், என்ன அப்படி சந்தோஷம்னு. இல்லை இந்த வருஷம் நம்ம கல்யாண வருஷத்துக்கு நம்ம பையன் வந்துடுவான் அப்படின்னாரு. அதோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அதே எனக்கு அது படித்தோன்னே என்னை உண்மையிலே ரொம்ப மனசு ஒரு மாதிரியாக வேதனைப்படுத்திச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம ஒன்றும் சும்மா இல்லை, சும்மா ஊருக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு சாக்கு போக்குகள் சொல்லிக்கிட்டு இல்லை, இருந்தாலும் அப்பாக்களாக இருக்கிற நம்ம அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் இல்லாமல் நம்ம பையன்களும் அங்கே வெளிநாட்டில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கணும்னு சொல்கிறேன். நன்றி. என் அருமை சொல்வேந்தர் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து இன்றைய தலைப்பு பிரகாரம் யாதும் ஊரே யாவரும் கேளி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அது இன்றைய நிலைமை அப்படின்னா இன்றைய நிலைமையில் வந்து அந்தந்த நாட்டிலேயே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இருந்து அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை நிறைய உயர்த்த முடியும் அப்படிங்கிற நிலைமைகள் மாறிடுச்சு. அதனால் யாராக இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு போக தான் வேணும், நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டில் உள்ளவங்க வரதான் வேணும். அதுதான் இன்றைய நிலையாக இருக்குது. அதனால் நம்ம ஊருக்கு வரவங்களை நம்மளும் அனுசரிச்சுக்கணும், வெளிநாட்டுக்கு போகிற எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த மக்களும் நம்மளை விருந்தோங்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கணும். நன்றி. சங்கர் அவர்களுக்கு நன்றி. விருந்தும் மருந்தும் 3 நாள், இது சங்க காலத்தில் சொன்னாங்க. அந்த மருந்துக்கு வேணா 3 நாளைக்கு மேலே வியாதி இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கலாம். விருந்து 3 நாளைக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ஏன் அவங்க சொன்னாங்க? சரி, அன்னைக்கு அப்படி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு 3 நாள் அதிகமா கம்மியா சொல்வதற்காக சொப்னா மகேஷ் அவர்கள் வருகிறார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விருந்தும் மருந்தும் 3 நாள் அன்று இன்று என்பது இன்று எப்படி அப்படின்னு கேள்வி. அப்படிதான் தலைப்பு. இன்னைக்கு விருந்துங்கிறது வந்து வயிற்றுக்கு மட்டும் இல்லை, மனசுக்கும் தான், கண்களுக்கும் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனசால ஒரு ஆள் வாழ்த்தி மனசால என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அது விருந்து தான். சந்தோஷமா சாப்பிட்ற உணவு என்னைக்குமே நமக்கு வந்து விருந்தா தான் இருக்கும். அதே போல நம்மளோட உணவு சாப்பிடும் முன் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு நம்ம மனசுக்கு பிடிச்சதை நம்ம நல்லா தான் சாப்பிட்றோம், இதுதான் நம்மளோட வயிற்றுக்கான அளவுன்னு நினச்சி சாப்பிட்டா எல்லா உணவுமே விருந்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் தினசரி விருந்து சாப்பிட்றதுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் இந்த
மாதிரி ஒரு நாட்டில் இருந்தும் நம்ம ஒரு தாய் நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம ரொம்ப பிளெஸ்ட் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு நாட்டில் இருக்கிறதுக்கு. 3 நாள்ல தான் விருந்து இருக்கணுங்கிறதுல வந்து எனக்கு தாற்பயம் கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா நாளும் விருந்தா சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ற உணவு என்றைக்குமே விருந்து தான். அதனால சாப்பிட்ற உணவு தான் நமக்கு மருந்தும் கூட. நல்ல உணவா, ஆரோக்கியமான உணவா சாப்பிடணும். என்னோட உரை முடிக்கிறேன். நன்றி. தானம் எல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து தான மாதம். இது ரம்ஜான் மாதத்தில் நிறைய தானம் தரம்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த தானம் வாங்குறவர் போதும்னு சொல்கிற மாதிரி இருக்கிற தானம் என்ன தானம்? ஸோ அது போதும்னு சொல்கிறது என்ன தானம்? அதுக்கும் இன்றைய விருந்தோம்பல்ங்கிற வார்த்தைக்கு சம்மந்தப்படுத்தி பேசுறதுக்காக நரேஷ் அவர்களை கூப்பிடுகிறேன். போதும் என்ற மனமே பொருள் செய்யும் அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பழமொழியும் தெரியும், உணவே மருந்து. சொல்லேந்திரர்களே, விருந்தினர்களே, அன்பு நண்பர்களே, புனிதமான இந்த ரமதான் மாதத்தில் விருந்தை சுவைப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தானத்தில் எந்த தானத்தை போதும் என்று உங்களால் சொல்லுங்கள். நகைச்சுவையா சொல்லணும்னா பிரியாணியே ஆனாலும் தினமும் நம்மளால சாப்பிட முடியாது. அப்படி இருக்கிறப்ப மற்ற எந்த தானத்தை எடுத்துக்கிட்டாலும் அதற்கு வந்து முடிவு அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. ஆனா உணவு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. அதனால தான் உணவை எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்தெந்த நேரங்களில் சாப்பிடணுங்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம முன்னோர்கள் அதற்கான விதிமுறைகளை சொல்லி அதை சரியாக நாம் வந்து வழிமுறை படுத்தினா அந்த உணவே மருந்தாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக நிகழும் அப்படின்னு. ஆனால் அந்த பட்சத்தில் எந்த தானம் மிகவும் மற்றவர்களால் போதும் என்று சொல்லக்கூடும் என்றால் அன்னதானம் மட்டுமே. அல்லல்ல குறையாத அமுத சுரபியை படைத்த நாம் தான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தும் என்று சொல்லிட்டோம். இதற்கு காரணம் எவ்வளவு வேணா கொடுக்கறதுக்கு தயாராகும். அது நம்மளுடைய மிகப்பெரிய பரந்த சிந்தனை காமிக்கும். நம்மளுடைய சிந்தனை பறந்து இருக்க வேண்டும். ஆனால் பெருமிடத்தில் இருப்பவர்கள் அதற்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். போதும் என்ற உண்மையை சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி போதும் என்ற இதற்கு முக்கிய காரணம் அன்னதானமே என்று சொல்லி என்னோட உரையை முடிவு. நன்றி நரேஷ் அவர்களே. மோப்ப குழையும் அணிச்சான் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. என்ன அப்படின்னா, அணிச்ச மலர் அழகா அந்த பாட்டு இருக்கும், அழகா இருக்கும். அதை கிட்ட எடுத்து மோந்து பார்த்தீங்கன்னா வாடி போயிடும். அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப எல்லா இதுவும் முக்கியத்துவம் கொடுக்கும். அதுபோல் விருந்தாளி வர்றாங்க, இன்முகத்தோடு அவங்களுக்கு பரிமாறணும். கொஞ்சம் மாறி போய் பூஜை இருந்ததுன்னா விருந்து வந்து விருந்தாளி வந்து அது விருந்தா நினைக்க முடியாது. அதான் விருந்தோம்பல். உலகத்திலேயே வரலாற்றில் சிறப்புமிக்க விருந்து எது அப்படின்னு உங்களுக்குலாம் சொல்றதுக்காக சொல்வேன் ஃபக்ருதீன் அவர்களை அழைக்கிறேன். விருந்தோம்பல் என்று பார்த்தால் வரலாற்றில் பல வகை விருந்தோம்பல் இருக்கிறது. அதிகமாக நெல்லிக்கனி அவைக்கு கொடுத்ததும் ஒரு வகையான ஒரு சிறப்பான விருந்தோம்பல் என்று சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி என் மனதை கலந்த ஒரு வரலாற்றில் சிறந்த ஒரு விருந்தோம்பல் என்று சொன்னால், ஒரு ஆன்மீக தலைவரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். தான் பசியாக இருப்பதாக சொல்கிறார். அப்போது அந்த தலைவர் தன் வீட்டுக்கு கேட்டு அனுப்புகிறார், ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டு அனுப்புகிறார். வீட்டிலிருந்து பதில் வருகிறது வழக்கம் போல, தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. உடனே தன் தோழர்களிடத்திலே கேட்கிறார், உங்களில் இவரின் பசியை தணிக்கக்கூடியவர் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். உடனே அந்த ஒரு தோழர் அவர் வீட்டில் இருக்கிறதா என்று அவருக்கே தெரியாது. அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். பொறுப்பெடுத்துக் கொண்டு வீட்டுக்கு வேகமாக போகிறார், அழைத்துக் கொண்டு போகிறார்.
போய் அங்கே மனைவியிடம் கேட்கிறார், ஏதாவது உணவு இருக்கிறதா என்று. அந்த மனைவி சொல்கிறார், பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் இருக்கிறது. விருந்தாளி கூட வந்துட்டார், என்ன செய்வது? அப்போதே அந்த மனிதர் சொல்கிறார், பிள்ளைகளை தூங்க வைத்து விடு, தூங்க வைத்து விட்டு விளக்கை அணைத்து விடு, நானும் நீனும் உண்பது போல பாவனை செய்து கொண்டிருப்போம், விருந்தாளி வயிறு நிரம்ப உண்ணட்டும் என்கிறார். அவ்வாறே நடந்தது. யாருக்குமே தெரியாத இந்த செய்தி பிறகு மறுநாள் வேதத்திலே குறிப்பிடப்பட்டது. வேதத்திலே தனக்கு தேவை இருந்த போதிலும் மற்றவர்களுடைய தேவையை முதன்மையாக கருதுவார்கள் என்று அந்த தோழருடைய செயல் சிறப்பித்து கூறப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விருந்தம் எனக்கு மிகவும் பிடித்தது. நன்றி சொல்வேந்தர் ரத்னாபுரம் அவர்களே. இத்துடன் இன்றைய உடனடி பேச்சு நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி நெறியாளர் பகுதியின் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். சிறப்பான உடனடி பேச்சுக்கு நன்றி சொல்வேந்தர் வெற்றிவேல் ஐயா அவர்களே. அடுத்ததாக நம்முடைய நேரம் நெருங்கிவிட்டது. இஃப்தாருக்கு பிறகு நம்முடைய மதிப்பீடு பகுதி நடைபெறும். மதிப்பீடு செய்ய சொல்வேந்தர் விஜயமா உடனடி பேச்சு மதிப்பீடு செய்வார்கள். நம்ம இப்போது நாம் இஃப்தாருக்கு கலந்து செல்வோம். இஃப்தாருக்கு பிறகு நாம் கூடுவோம். நன்றி. சரி சார். இதுக்கு மேல எல்லாம் சொதப்ப முடியாது அப்படின்னு வந்து உட்காந்து லாஸ்ட்ல முடிக்கணும். எல்லாம் சொதப்ப முடியாது. ஃபாஸ்டிங் இருக்கிற between meals I fast. Between meals I fast.
எப்படி இருக்கீங்க? பையன் எப்படி இருக்காப்ல? புரிய முடியல. நல்லா இருக்கு. அதே அசை கழுத்து வலி. யாருக்கு உங்களுக்கா? ஏன் அடிச்சிட்டா? இல்ல இல்ல. ஒரு சைடா பார்த்து எல்லாரும் அடிச்சிட்டா. அப்படியா? ரிஸ்க் அப்புறம் அடுத்த வாரம் ஒரு 3 நாள் தப்பா இன்றைய சிறப்பு கூட்டத்திலே ஆயத்த பேச்சுகள் எதுவும் இல்லை. அடுத்தபடியாக நாம் சொல்ல இருப்பது பொது மதிப்பீட்டு பகுதி. வாக்கு எடுக்க சொல்லு. வாக்கு வேணுமா? வாக்கு கணக்காளர் சங்கரையா வாக்கு வங்கி உடனடி பேச்சில் அனைவரும் தகுதி பெற்றார்களா? அதை கிழிச்சு கொடுங்க கொஞ்சம் கொஞ்சம். ஒரு ஓட்டு தானே கிழிச்சு கொடுங்க. அதை நீ விடுங்க, அவர் கிழிக்கிற விடுங்க. பேர்
ஓடல் எல்லாமே. சங்கரையா, நீங்களும் கலந்துருக்கீங்க. உங்களுக்கு நீ ஓட்டு போடக்கூடாது. இது அநியாயமா இருக்குங்கிறீங்க. இலக்கணம் இருக்கியா? இல்ல இல்ல ஒண்ணு சொல்வேந்தர் சங்கர், சொல்வேந்தர் ஸ்வப்னா, சொல்வேந்தர் நரேஷ், சொல்வேந்தர் ஃபக்ருதீன். 4 பேர்கள். 4 தான். சொல்வேந்தர்களே, நமது அடுத்த கட்டமாக பொது மதிப்பீட்டு பகுதிக்கு செல்கிறோம். இந்த பொது மதிப்பீட்டை நமக்கெல்லாம் நடத்தி தர தேர்ந்த சொல்வேந்தர், சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர் என்று பல்வேறு முகங்களை கொண்ட சொல்வேந்தர் விஜிமா அவர்களை அழைக்கிறேன். தலைவர் உள்ளிட்ட அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் ரியா தமிழ் சங்க தலைவர் அவர்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் விருந்தினர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். தமிழும் அமுதும் ஒன்று. நம் தமிழ் சொல்வேந்தர் மன்றம் நன்று என நான் சொல்லிக் கொள்வதே மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம். ஆனால் இங்கே உடன் பிறவா சகோதரர்களாக பாசத்தோடும் நேசத்தோடும் ரமணாம் விருந்தும் இன்று உண்டு. இது எப்படி இருக்கிறது பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியன் பூங்குனர் அவர்களுடைய பாடலுக்கு ஏற்றவாறு இருக்கிறது அல்லவா? இருக்கிறதா இல்லையா? விருந்தோம்பல் என்பது நம்மளுடைய தமிழர் பண்பாட்டிலே தலையாய பண்பாடு. அந்த விருந்தோம்பலை இன்று இந்த புனித ரமதான் மாதத்திலே நாம் அனுசரித்து இவர்களோடு சேர்ந்து உடன்பிறவா சகோதரர்களோடு சேர்ந்து அவர்களோடு நாம் விருந்து உபசாரத்தை பகிர்ந்து கொண்டோம். நன்றாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஆக நம்முடைய தமிழ் சொல்வேந்தர் மன்றமானது தமிழால் மட்டுமல்ல பல இனத்தாலும் பல எல்லா விதமான சகோதர தன்மையாலும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய இந்த சிறப்பான நிகழ்ச்சி மிகவும் அருமையாக சென்று கொண்டிருக்கின்றது. இதுவரை நீங்கள் எல்லாம் அதை கண்டுபிடித்தீர்கள். இந்த சிறப்பான நேரத்திலே நான் இங்கே உங்கள் முன் பொது மதிப்பீட்டாளர் என்ற பொறுப்பில் நின்று கொண்டிருக்கின்றேன். சொல்வேந்தர் மன்ற கூட்டங்களிலே பொது மதிப்பீடு என்ற பகுதியானது மிகவும் முக்கியமான பகுதி. அந்த பகுதியிலே தான் நாம் ஒவ்வொருவரும் பேசும் பேச்சுக்கள், உரைகள் இவற்றையெல்லாம் நம்மை விட ஒருவர், நமக்கு தள்ளி உள்ள ஒருவர் திறனாய்வு செய்வார்கள். அப்பொழுது உங்களுக்கு உங்களை பற்றிய அளவுகோல் தெரியும், நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்கள் என்று. இவற்றையெல்லாம் நமக்கு நாமே திறனாய்வு செய்வதைப் போலவும் பிறர் நம்மை திறனாய்வு செய்வதைப் போலவும் நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வருங்கால உரைகளை எல்லாம் மெருகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொது மதிப்பீட்டு பகுதி அமைந்திருக்கின்றது. இந்த பொது மதிப்பீட்டு பகுதியில் மதிப்பிட போகின்ற மதிப்பீட்டாளர் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய பேச்சுகளை மட்டுமே மதிப்பீடு செய்ய வேண்டும். அவருடைய தனிப்பட்ட குணாதிசயங்களை இங்கே இந்த அவையிலே மதிப்பீடு செய்யக்கூடாது. அதே சமயம் அவர்கள் ஏதாவது ஒரு ஆலோசனையை, அறிவுரையை கூற வேண்டுமானாலும் அதை மிகவும் மென்மையாக, எப்படி குயவன் ஒருவன் மண்ணை உருட்டி தட்டி அளவாக வடித்து ஒரு மண் கலையத்தை ஏற்படுத்துகின்றானோ, உண்டாக்குகின்றனோ, அதே போல வளரக்கூடிய சொல்வேந்தர்கள் அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நாம் மிகவும் மெருதுவாக தட்டி இந்த இடத்திலே இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று
அவர்களை மிகச்சிறந்த பேச்சாளர்களாக ஆக்குவதற்கு இந்த பொது வீட்டு பகுதி மிகவும் பயன்படும் என்று நான் சொல்லிக் கொள்கின்றேன். இன்று நமது உடனடி பேச்சு பகுதியில் 4 உறுப்பினர்கள் சொல்வேந்தர்கள் தங்களுடைய உரைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் திறனாய்வு செய்வதற்கு நான் ஒரு மதிப்பீட்டாளரை அழைக்க வேண்டும். அந்த மதிப்பீட்டாளர் உங்கள் அனைவருக்கும் மிகவும் தெரிந்தவர். அவர் யார், எப்படி இருப்பார், அவரை பற்றி இதோ ஆய்ந்து அறிவதிலும் தேய்ந்து செயலாற்றுவதிலும் வல்லவர், நல்லவர், தலைமைக்கு ஏற்றவர், தன்னடக்கம் கொண்டவர், கடமையில் கருத்தானவர், காரியத்தில் கண்ணானவர். கடமையில் கருத்தானவர், காரியத்தில் கண்ணானவர், சீதைக்கேற்ற ராமனிவர், சீரா கோட்டை தாண்டாதவர், சீரிய சொல்லாளர், சிறந்த செயல் வீரர், சீரிய சொல்லாளர், சிறந்த செயல் வீரர், அனைத்து சொல்வேந்தர் மன்றங்களிலும் முடிசூடா மன்னர். அவர் யார்? இப்பொழுது அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அவரே புன்னகை மன்னர் என்று நாம் அனைவரும் அழைக்கக்கூடிய தங்கசாமி அவர்கள். உங்களுக்கும் நேர அளவு இருக்கின்றது. நேர காப்பாளர் அவர்களை இவர்களுக்குள்ள நேரத்தை சொல்லுங்கள். 3 நிமிடம் 30 வினாடிகள். நன்றி சொல்வேந்தர் விஜயலட்சுமி மாசினாமணி அம்மை அவர்களே மற்றும் அவையோர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். I would like to welcome our SATEC 2017 chairman, Toastmaster DTM Mohammed Al-Hajri. Division and director, he has no problem with the language, he can understand. But you have to bear with us for a few minutes. It's only one person who goes through your language, so it's okay. And in 5 minutes, Yes. I'm leaving. Don't change anything. இன்றைய திடீர் பேச்சு தலைப்புகள் மிக அருமையான தலைப்புகளாக எடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு தலைப்புகளும் பேசக்கூடிய விதமாக, அதாவது 2 பக்கங்களை நோக்கக்கூடிய தலைப்புகளாக, அன்று இன்று அல்லது இது அது என்கின்ற மாதிரியான தலைப்புகள். இது பேச தூண்டும் தலைப்புகள், மிக அருமையான தலைப்புகள். அடுத்தது திடீர் பேச்சுக்கான தலைப்புகளை எடுக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டியது, அலுவல்கள் இல்லாதவர்களுக்கு அத்தலைப்புகளை வழங்குவதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆனால் இங்கு கொடுக்கப்பட்டது அனைத்தும் அலுவல்கள் இருந்தவர்கள், சொல்வேந்தர் சொப்னாவை தவிர்ந்த. ஆகவே அதை இன்னும் இனிவரும் காலங்களிலே அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது பேச்சாளராக வந்தவர் இங்கு சொல்வேந்தர் சங்கர். மிக அருமையாக வந்து இங்கு நின்று தலைப்பு கேட்க மிக அருமையாக பதிலளித்தார். அவருடைய அங்க அசைவு, குரல் வளம், பேச்சின் அமைப்பு ஆகியவற்றில் சிறிது கவனம் செலுத்துவாராயினால் வரும் பேச்சுகளில் மிகவும் சிறப்பாக மிகவும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அடுத்த தலைப்பு, சங்க காலத்தில் விருந்தும் மறந்து 3 நாள். ஸ்வப்னா இங்கு வந்து அவருடைய பேச்சை மிக தைரியமாக வழங்கியிருந்தார். கணீரென்ற குரல் ஒளி அவர் குடும்பத்திற்கே உரித்தானது என்று நினைக்கின்றேன். பேச்சிற்கேற்ற அங்க அசைவுகள் மிக அருமையாக இருந்தது. அதற்கேற்றாற்போல் தலைப்புக்கேற்றவாறும் பேசியிருந்தார். இன்னும் தலைப்பை சற்று ஆராய்ந்து பேசினால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். அதை தவிர பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக போதும் என்னும் அளவு செய்யக்கூடிய தானம் நரேஷ் அவர்கள். மிக அருமையான ஆரம்பம், பேச்சின் கட்டமைப்பு மிக அருமையாக இருந்தது. சிறந்த அங்க அசைவுகள், மேடையை பாவிக்கின்ற வதம் மிகவும் திறமையாக செய்திருந்தார். இவரும் சற்று குரல் வளத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்துவாராக இருந்தால் இன்னும் பேச்சு அழகாக மெருகூற்றக்கூடியதாக இருக்கும். கடைசியாக வரலாற்று சிறப்பு மிக்க விருந்து என்ற தலைப்பிலே சொல்வேந்தர் ஃபக்ருதீன் அவர்கள் பேசினார்கள். மிக அருமையான ஒரு கதையை எடுத்து வைத்து, ஒரு பழங்கால கதை, அதிலே ஒரு விருந்து எவ்வாறு அமைய வேண்டும், ஒரு விருந்தினர் எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்பதை மிக அருமையாக விளக்கியிருந்தார். அவரும் ஒரு தேர்ந்து சொல்வேந்தர்.
அங்காசைவுகள், மேடையை பாவிக்கின்ற விதம், இவை எல்லாமே சிறப்பாக இருந்தது. மேடையை பாவிக்கின்ற பொழுது இன்னும் நம்முடைய கைகள் கோர்த்த வண்ணம் சில நேரங்கள் இருக்கின்றன. அவை இதேபோல் சுற்று தவிர்த்து கொஞ்சம் கைகளை அகல வீசி பேசுவாரையானால் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனது சிறிய மதிப்பீட்டு உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி சொல்கின்ற தங்கசாமி அவர்களை. மிகவும் ஆழமான திறனாய்வு, மெல்லிய தட்டி கொடுத்தால் போன்ற ஆலோசனைகள், அறிவுரைகள். I think you must have enjoyed the program, sir. I didn't know whether you have understood or not, but the way we talk, you might be appreciating. Well, this is a Toastmasters club, so I should understand what's going on. I still remember the day. I still remember the day you talked about how nervous the table topics will give you, and you have given a project on that. I think you have given a talk on that. First time I heard your talk, really, we all appreciate it. Thank you so much. I think from this gestures you could understand. Of course. Thank you so much. நேர காப்பாளர் அவர்களை மதிப்பீட்டாளர் தங்கசாமி அவர்கள் நேர அளவில் தகுதி பெற்றிருக்கிறார்களா? நன்றி. இன்று மதிப்பீட்டாளர் அவர்கள் ஒருவரே என்பதால் இதற்கான வாக்கெடுப்பு நமக்கு தேவையில்லை. அவரே வெற்றி பெற்றவர். இனி கூட்ட அலுவலர்களின் அறிக்கைகளை பார்க்கலாம். சொல் ஆசான் சொல்வேந்தர் மாசிலாமணி ஐயா அவர்களே, உங்கள் அறிக்கையை அவைக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேடுங்கள், கிடைக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று That is the rule in Toastmasters. Whether you like it or not. இன்று விருந்தோம்பல் என்ற தலைப்பும் இன்று அருமையான விருந்து இருந்ததனால் இன்றைக்கு நிறைய பேர் அடிக்கடி விருந்தோம்பல் என்ற சொல்லை பயன்படுத்தினார்கள். குறிப்பாக திரு வெற்றிவேல் அவர்கள் 3 முறையும், திருமதி மகேஷ் அவர்கள் 3 முறை, திரு ஃபக்ருதீன் 4 முறை, விஜயலட்சுமி அவர்கள் 4 முறை என்று சொல்லி உபயோகித்தார்கள். அதாவது வெவ்வேறு வார்த்தையில் போனாலும் இந்த கிட்டத்தட்ட விருந்தோம்பல் என்ற பகுதியை மட்டும் வலியுறுத்தி சொன்னவர்கள் மட்டும்தான். அனைவருக்கும் வாழ்த்து. அசைச்சொல் கணக்காளர் சீதா தங்கசாமி அவர்களை அவங்க அறிக்கையை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் வெற்றிவேல் அவர்கள் 1 முறை, சொல்வேந்தர் சங்கர் அவர்கள் 2 முறை, சொல்வேந்தர் சொப்னா ஆங்கில சொல் வார்த்தை 1 முறை பாவித்தார். சொல்வேந்தர் நரேஷ் அவர்கள் 1 முறை, சொல்வேந்தர் விஜிமா 1 முறை, சொல்வேந்தர் தங்கசாமி 2. நன்றி சீதா தங்கசாமி அவர்களே. இலக்கண ஆசான் சொல்வேந்தர் ஜாஃபர் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். மறுபடியும் இன்றைய நிகழ்வில் இங்கு வந்து பேசியவர்களில் பெரும்பாலும் சொற்றொடர்களில் கவனம் வைத்தார்களோ இல்லையோ தெரியவில்லை. எப்பொழுது நோன்பு திறப்போம் என்று வேகமாக பேசியது நன்றாக புரிந்தது. அதில் ஒரு சிலரை தவிர, அதில் குறிப்பாக 2 மிக அழகாக பேசினார்கள். ஒன்று வெற்றிவேல் ஐயா, அடுத்தது விஜிமா. இருவரும் அழகான சொற்றொடர்களை பயன்படுத்தினார்கள், அழகான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். அதில் வெற்றிவேல் ஐயா வெகு காலத்திற்கு பிறகு வருகிறார். ஆனால் தொடர்ந்து இந்த சங்கங்களிலேயே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஜிமா என்றுமே அசராமல் ஒரு சிறிய விஷயத்தை சொல்வதாக இருந்தால் கூட அழகிய சொற்றொடரை வெளிப்படுத்துவது, அதுவும் இன்று இரவு 2 மணிக்கு விமானம் இருக்கிறது, அப்பொழுதும் அந்த கவனம் சிதறாமல் அந்த சொற்றொடர்களில் மிக அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி.
அவர்களுக்கு இன்னொரு கடமையும் இருக்கிறது. நீங்கள் சிறந்த நாவன்மை மிக்கவர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். தலைவர் கேட்கும் அதான் தெரிஞ்சிருக்குமே நேரம், அதான் தெரிஞ்சிருக்கும் சொல்லிட்டேன். இருந்தாலும் முறைப்படி நீங்கள் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. நேர கணக்காளர் சொல்வேந்தர் ராஷி ஐயா அவர்கள் அறிக்கையை வாசிப்பாங்க. அனைவருக்கும் இனி மாலை வணக்கம். இன்றைய கூட்டம் சரியாக 6:04 நிமிடத்தில் தொடங்கியது. திடீர் பேச்சு தொடக்கம் 6:22, முடிவு 6:34. இஃப்தார் சரியாக 29 நிமிடத்தில் முடிவடைந்து 7:08 மீண்டும் நிகழ்ச்சி ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. சொல்ல தங்கசாமி அவர்கள் தன்னுடைய மதிப்பீட்டுடைய சரியாக 3 நிமிடம் 30 வினாடிகளில் முடித்தார். நன்றி. நன்றி ராஷித் அவர்களே. இப்பொழுது அடுத்து கூட்டத்தின் பொதுவான மதிப்பீடுகளை பார்க்கலாம். கூட்டம் சரியாக 6:04 நிமிடத்தில் தொடங்கியது. ஆனால் இது நாம் குறிப்பிட்ட 5:30 வினாடிகளுக்கு அதிகமாக நிறைய நேரம் எடுத்துக்கொண்டோம். ஆனால் இன்று ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்பதால் நாம் அனைவருமே அதோடு நோன்பு இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே நாம் வைத்ததால் இது கால தாமதமாகி இருக்கலாம். ஆனால் இனிமேல் வருகின்ற கூட்டங்களில் நாம் நேரத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இடைவேளைக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் மிக அருமையாக அவர்கள் கண்காணிப்பிலே அருமையாக நடத்தினார்கள். 29 நிமிடத்திலே அந்த வேலைகள் எல்லாம் முடித்து நாம் மறுபடியும் மீண்டும் இங்கே வந்துவிட்டோம். அது சிறப்பான ஒன்று. நாமே நம்மை கைதட்டிக் கொள்ளலாம். அடுத்து இன்றைய கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய சிவராமலிங்கம் ஐயா அவர்கள், இவரும் ஒரு செயல் வீரர். அவர்கள் நெறியாளர் ஃபக்ருதீன் ஐயா அவர்கள் தனக்கே உரிய தனிமையான கவிதை பாணியிலே பேசக்கூடியவர்கள். உடனடி பேச்சு ஆசான் சொல்லவே வேண்டாம், தங்கசாமி ஐயா அவர்கள் சிறந்த செயல் வீரர். அடுத்து உடனடி பேச்சு ஆசான் ஐயா அவர்கள் மன்னிக்கவும் வெற்றிவேல் ஐயா நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்தாலும் அவருடைய அனுபவமும் அவர் இலக்கிய நேசமும் இங்கே புரிந்தது. அனிச்சம் பூவையெல்லாம் கையில எடுத்துக்கொண்டு மிக அருமையாக பேசி கேள்வி கணைகளை தொடுத்தார்கள். அருமையாக இருந்தது. ஒவ்வொரு கேள்வியுமே ஒரு கட்டுரை எழுதக்கூடிய அளவிலே இருந்தது. நன்றி ஐயா. இந்த மாதிரியான ஒரு சிந்தனை சிதறல்கள் கொடுக்கக்கூடிய சிந்தனை ஒருமுகப்படுத்தக்கூடிய கேள்விகளை கேட்டமைக்கு நன்றி. இவர்கள் எல்லாம் அடுத்து மதிப்பீட்டாளர் அனைவருமே மிகச் சிறப்பாக தங்களுடைய பணிகளை செய்தார்கள். இதிலே மிகவும் சந்தோஷம்தானே இதில் அனைவருக்கும். அடுத்து குரலும் சொல்லும் அதன் இடத்தில் ஒட்டப்பட்டிருக்கின்றன. பதாகை அருமையாக மாட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்து கேடயங்கள் அடையப்பா அருமை நேர்த்தியான கேடயங்கள் இருக்கின்றன. யார் பெற போகிறார்கள், யார் கைவசம் ஆக போகிறதோ தெரியவில்லை. பார்ப்போம். எல்லாம் அருமையாக இருக்கின்றன. மொத்தத்தில் இந்த சிறப்பு கூட்டம் ரமதான் நோன்பு துறப்பு இந்த கூட்டம் எப்படி இருந்தது? உங்களுக்கு வேறு விதமாக இருந்தது அல்லவா? நாம் விருந்தோம்பல் இலையிலே போட்டு பிசைந்து அப்படி சாப்பிடுவதற்கு பதிலாக இது புது மாதிரியாக இருந்தது. பழங்களோடு திராட்சையோடு பேரீச்ச பழத்தோடு மிகவும் அருமையாக இருந்தது. நன்றாக இருந்தது. நான் நன்றாக சாப்பிட்டேன். நன்றாகவும் இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு கண்காணித்தேன். இப்பொழுது நான் இந்த மேடையை நிகழ்ச்சி நெறியாளர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. இன்றைய நிகழ்ச்சி எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கலாம், எல்லாம் ரசிச்சிங்களா? ரொம்ப சிறப்பாக இருந்ததா? ரொம்ப நன்றி. இன்றைய நிகழ்ச்சி சற்றே தாமதமாக தொடங்கினாலும் மிக சிறப்பாக செயல்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. வழுக்கிடுச்சா? வேற சுரேந்தர்களே, இன்றைய
நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கணில் முத்துமினார் அவருடைய யாதும் ஊரே யாவரும் கேளு என்கிற அந்த செய்யுளிலிருந்து நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கினோம். அது அந்த செய்யுள் எப்படிப்பட்ட செய்யுள் என்று சொன்னால், தமிழர் மதம் என்று ஒன்று இருக்குமானால் அதற்கு பொருத்தமான ஒரு செய்யுளாக அந்த செய்யுள் யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் மற்றும் துரத்தரவாரா நோதலும் கணிதலும் அவற்றோரங்க சாதலும் விடுவது அன்றே வாழ்தல் இனிதன மகிழ்தலும் மண்ணும் இளமே என்று தொடங்கும். கடைசியில் எப்படி முடிப்பார் என்றால், பெரியோரை வியத்தலும் இளமே ஆட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்று அருமையாக முடிப்பார். பெரியோர் என்பதற்காக பெருமை உள்ளவர் என்பதற்காக அவரை நாம் வியந்து பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை என்கிற அந்த கருத்தோடு, சிறியவர் என்பதற்காக அவரை நாம் நிகழ்ச்சியாகவும் பார்க்கக்கூடாது என்கிற அற்புதமான ஒரு கருத்தோடு அந்த குரல் அந்த செய்யுள் முடியும். இப்படிப்பட்ட ஒரு செய்யுளை இந்த மேடையில் எடுத்து இந்த நிகழ்வு முக்கியமாக எடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தலைவருடன் மேடையை ஒப்படைக்கிறேன். என்ன படம் போட போறாங்க? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் நமது சொல்வேந்தர் மன்றம் தொடங்கியது, நமது வாழ்க்கை பாதை எப்படி சென்றது என்று ஒரு சிறிய முன்னோட்டமாக பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாக இது பாகுபலி திரைப்படம் இல்லை, இருந்தாலும் பாகுபலிக்கு ஈடான ஒன்று என்று சொல்லலாம். ஏனென்றால் ரியாத் மாநகரிலே இது போன்ற ஒரு சொல்வேந்தர் மன்றம் ஆரம்பித்து இதனை கடந்த 4-5 வருடங்களாக திறம்பட நடத்தி கொண்டு வருவது ஒரு சாதாரண செயல் அல்ல. ஏனென்றால் நாம் அனைவருமே தமது சொந்த வேலை மற்றும் பல விஷயங்களில் ஈடுபாடு கொண்டு அதிலும் பல நேரங்களை நாம் இதற்காக செலவழித்து நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக இருப்பது என்பதே மிக ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அதற்காக நாம் அனைவருமே நம்மை வாழ்த்திக் கொண்டு நன்றி கூற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, நமது மன்றம் மே 1, 2013 தொடங்கியது. அதிலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், அதாவது சொல்வேந்தர் மன்றம் எவ்வாறு செயல்படுகிறது அஸ் எ டோஸ்ட் மாஸ்டர் கிளப், அதுக்குன்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் KPI என்று, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், அதாவது நாம் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம் என்று. அதில் உயர்ந்த தகுதி என்பது பிரசிடென்ட் டிஸ்டிங்விஷ்ட் கிளப் அப்படி என்று சொல்வது. நாம் தொடங்கிய அந்த 6 மாதங்களிலே நாம் செலக்ட் டிஸ்டிங்விஷ்ட், அதாவது கிட்டத்தட்ட 75% நன்றாக செய்தோம் என்று சொல்லலாம் தொடங்கிய 6 மாதங்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக பிரசிடென்ட் டிஸ்டிங்விஷ்ட், அதாவது சொல்வேந்தர் மன்றம், டோஸ்ட்மாஸ்டர் இன்டர்நேஷனல், they have made some KPIs, we are reaching down, not all the clubs are doing it. அதாவது இப்போ ரியாதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 60+ கிளப்ஸ் இருக்கலாம். அதில் மேபி அரௌண்ட் 30 அதுதான் இந்த மாதிரி 10-15 தான் நார்மல் ரேஞ்ச். பட் நம்ம எடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறதே அது ஒரு பெரிய செயல். அதற்கு காரணம் என்று சொல்ல வேண்டால் நமது உறுப்பினர்கள். இந்த வருடம் இவர்கள் அந்த நமது இலக்கை அடைவதற்காக உதவி செய்தவர்கள், தான் கற்றுக்கொண்டு
தனது சொல்வேந்தர் மன்றத்திற்கும் புள்ளிகளை வாங்கி தந்தவர்கள் 2CCs, அதாவது இளநிலை கல்வியில் முகமது தஸ்லீம் அண்ட் அன்வர் சதாத் அவர்கள் அவர்களுடைய ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய 10 பகுதிகளை முடித்து அந்த புள்ளியை நமக்கு வாங்கி தந்தார்கள். மற்றபடி 2 more CCயில் நமது ஃபக்ருதீன் அவர்கள் ஒன்றை முடித்தார். அடுத்தது அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகிற மேல்நிலை கல்வியில் நௌஷாத் அலி அவர்கள் தனது பகுதியை முடித்தார்கள். மற்றபடி அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். அதுபோக தலைமை பண்பில் முகமது ஷாஃபி அவர்கள் CL என்று சொல்லப்படுகிற காம்படிட்டிவ் லீடர்ஷிப் என்ற பகுதியை முடித்தார்கள். ஜாஃபர் சாதிக் அவர்கள் முடித்தார்கள். அதுபோக நாம் புதிதாக சொல்வேந்தர் மன்றத்தில் அன்பர்களை சேர்த்துள்ளோம். இது ஒரு மன்றத்தின் வளர்ச்சிக்கு மிகுந்த அறிகுறியாகும். அதாவது ஒரு மன்றம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது, 4-5 பேர் வராங்க போறாங்க அப்படின்னா அது வளரவில்லை என்று அர்த்தம். புதிதாக புது ரத்தம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதில் வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதன்படி நாம் கிட்டத்தட்ட 9 பேர் சேர்த்திருக்கிறோம். ஒரு மன்றம் நல்ல அதாவது ஒரு மன்றத்துக்கு மினிமம் என்று சொல்லப்படுகிற 20 பேர் தேவை. நாம் 9 பேர் புதிதாக சேர்த்திருக்கிறோம். அதற்கு நமது மன்றத்தை சேர்ந்த அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த விஷயத்தில் ஜாஃபர் சாதிக் அவர்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் மூலம் அவர் பேசியதால் பலர் கவரப்பட்டு இங்கு வந்து பின்னர் நமது உறுப்பினர்களாக மாறியிருக்கிறார்கள். அதுபோக நமது மன்றத்தை சேர்ந்தவர்கள் காட், அதாவது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங், அதாவது டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் மூலமாக வருடத்திற்கு 2 முறை ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் நடத்தப்படும். அதில் நமது அன்பர்கள் கலந்து கொண்டு குறிப்பாக முதலில் 7 பேரும் அடுத்ததாக 4 பேரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி மன்ற உறுப்பினர்கள் சேர்க்கை மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கும் உறுப்பினர்கள் தனது உறுப்பினர் பகுதியை புதுப்பித்துக் கொண்டதன் காரணமாகவும் நமக்கு அந்த புள்ளிகள் கிட்டியது. மொத்தத்தில் 10 புள்ளிகளில் நாம் 9.5 புள்ளிகள் எடுத்து இந்த வருடம் பிரசிடென்ட் டிஸ்டிங்விஷ்ட் கிளப் என்ற பகுதியை வந்திருக்கிறோம். அதற்கு நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். இதுதான் இந்த வருடத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள். VP எஜுகேஷன் நமது விஜிமா அவர்கள், VP மெம்பர்ஷிப் அன்வர் சதாத், பப்ளிக் ரிலேஷன் ஜாஃபர் சாதிக், செக்ரட்டரி முகமது ஷாஃபி அவர்கள் இங்கு இல்லை. ட்ரெஷரர் அவர்கள் இசக்கியப்பன் மற்றும் சாதிர டாம்ஸ் கபீர் அவர்கள். இவர்கள் மட்டுமல்ல, மற்ற உறுப்பினர்களும் இவர்களுக்கு துணையாக இருந்து இந்த வருடம் மிகவும் சிறப்பாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நமது சொல்வேந்தர் மன்றத்திற்கே ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால், நானும் இது போன்று குறைந்தது ஒரு 2 சொல்வேந்தர் மன்றத்திலாக உறுப்பினராக இருக்கிறேன் ஆங்கில மன்றத்தில். நமது மன்றத்தின் சிறப்பு என்னவென்றால், இங்கு நான் வரும் பொழுது நாம் குடும்பத்தை சந்திப்பது போன்ற உணர்வு தோன்றுகிறது. அதுபோல்தான் மற்ற எல்லாரும் உணர்வார்கள் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், இது வெறும் சொல்வேந்தர் பேச்சுக்கான மன்றம் மட்டுமல்ல, ஒரு இலக்கிய மன்றமாகவும் தோணியிருக்கிறது. ஏனென்றால் நமது உறுப்பினர்கள் அதை போன்றவர்கள். இங்கு அனைவரும் தனது வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல கம்பெனிகளில் பொது மேலாளராகவும் பல உயர் பதவிகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பேஷன் என்று, அவர்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை செய்வது போல் இங்கு வந்து பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தர இருக்கிறார்கள். நம்மிடையே பாடகர் இருக்கிறார், கவிஞர் இருக்கிறார், ஒரு அறிஞர் இருக்கிறார், ஒரு விஞ்ஞானி இருக்கிறார். விஞ்ஞானி என்றால் சாதாரணமான விஞ்ஞானி இல்லை, தான் கண்டுபிடித்ததை பேட்டன்ட் செய்து வைத்திருப்பவர். சமீபத்தில் கூட அவர் ரஷ்யா சென்று தங்கப் பதக்கங்களை வாங்கி குவித்தவர். இது போன்ற பல விஷயங்களில் திறமை சார்ந்தவர்கள் இங்கு கொண்டு இருக்கிறார்கள். இவற்றை எல்லாவற்றையும் மீறி நான் ஒரு குடும்பத்துக்கு நாம் அனைவரும் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இது போன்ற ஒரு சொல்வேந்தர் மன்றத்தை நடத்துவது மிகவும் கடினம். ஆனால் அதற்கு இடம் கொடுத்து நம்மை அனைவரையும் வரவேற்று 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல வருடங்களாக அதை செய்து கொண்டிருப்பவர்கள்
நன்றியை தெரிவிக்கும் விதமாக நான் உங்கள் அனைவரையும் எழுந்து நின்று அவர்களுக்கு நமது நன்றியை இதை சொல்வதற்கு எளிதாக இருக்கலாம், ஆனால் பல வருடங்களாக இதற்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்கள், சில நேரங்களில் நாங்கள் எக்ஸ்காம் என்று சொல்லக்கூடிய தலைமை பதவியில் இருப்பவர்கள் நாங்களே முடிவெடுத்துக் கொள்வோம் அடுத்த வாரம் நமது சங்க மீட்டிங் கூட்டம் என்று. அவர்களிடம் கேட்டதே கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், வீட்டில் இருக்க போகிறீர்களா, உங்களுக்கு எதுவும் வேலை இருக்கிறதா? கூட்டம் அடுத்த வாரம் இருக்கிறது. அவர்கள் இதுவரைக்கும் முகம் சுளித்து பார்த்ததில்லை, ஒரு சிறிய வார்த்தை கூட அவர்களிடம் வந்ததில்லை என்றால் இதுதான் பேர் பொருத்தம் சொல்லுவாங்களா, தங்கசாமி, தங்கமான மனசுன்னா அந்த மாதிரி தான். மிகவும் நன்றி. அடுத்ததாக நமது சங்கத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு துணை புரிந்தவர்கள், இவர்களுடைய பங்காற்றலும் மிக முக்கியமானது. குறிப்பாக அசிஸ்டன்ட் விபி எஜுகேஷன் ரஷீத் அகமது அவர்கள் எப்போதெல்லாம் விஜிமா அவர்கள் அடிக்கடி பறந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் இல்லாத பொழுதெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்து மிகவும் அருமையாக எங்களுக்கு ஒத்துழைத்தார். சீதா தங்கதாமி அவர்களும் அடிக்கடி இப்போது பறந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து பல விஷயங்களில் உதவி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நரேஷ்குமார் மற்றும் ஜெயசங்கர் அவர்கள், இவர்களுடைய உதவி மிகவும் அருமையான உதவி. அதனால்தான் இந்த வெற்றி நமக்கு கிடைத்தது என்று சொல்லுவோம். இது போக இந்த வருடம் குறிப்பாக நமது மன்றத்தை சேர்ந்தவர்கள் நம் மன்றத்தோடு நின்று விடவில்லை. அவர்கள் வெளி உலகிற்கும் சென்று நம் மன்றத்தை பற்றி இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறது. ரியாத் தமிழ் மன்றம் இருக்கிறது என்றால் இப்பொழுது டோஸ்ட் மாஸ்டர் சர்க்கிளில் RTTM என்று சொன்னால் இப்பொழுது மக்களுக்கு தெரிகிறது. ஏனென்றால் நாம் அங்கு இருக்கிறோம். டிவிஷன் எண்ணில் நாம் ஒரு முக்கியமான ஒரு மன்றமாக இருக்கிறோம். வளர்ந்து கொண்டு இருக்கும் மன்றமாக இருந்தாலும் கூட நன்கு வளர்ந்த மன்றமும் நம்மை பார்த்து, ஓ அங்கே அவர்கள் இருக்கிறார்கள், போட்டியிடும் போது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வருடம் நமக்கு இந்த வாய்ப்புகள் கிடைத்தது. நான் செட்டாக் 2017 என்ற இதில் அவார்ட் கமிட்டி சேர் என்ற ஒரு பதவியை எடுத்து என்னால் செய்ய முடிந்தது. அதில் மிக ஒரு நம்ம மன்றத்தை பற்றியும் நல்ல பெயர் கிடைத்தது. நானும் தலைமை பண்பு என்ற விதத்தில் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். நான் மட்டுமல்ல, எனது குடும்பம், இங்கு இருக்கும் ஒரு சில குழந்தைகள் அனைவருமே கற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருவர் அடிக்கடி குழந்தை தொழிலாளர்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். பேச வேண்டும். அடுத்ததாக நமது மன்றத்தின் மிக முக்கியமான உறுப்பினர் டோஸ்ட் மாஸ்டர் அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் சீஃப் ஜட்ஜ் ஃபார் யூத் லீடர்ஷிப். நமது கேவலியர்ஸ் என்ற ஒரு ப்ரோக்ராம் உண்டு, அதாவது பள்ளி குழந்தைகளுக்கான டோஸ்ட் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம். அதனுடைய போட்டிகளுக்கு தலைமை நீதிபதியாக இருந்து அதை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அவருக்கும் நமது வாழ்த்துக்கள். அடுத்தது இவரை பற்றி சொல்லவே வேண்டுமில்லை, இவர் இல்லாத இடமில்லை. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மனிதர் நமது தங்கா ஐயா. அவர் கான்டெஸ்ட் ஆப்ரேஷன், அதாவது ஒரு செட்டாக் என்பது அதோட மெயின் பர்பஸே கான்டெஸ்ட் தான். போட்டி மட்டும்தான் அதோட மெயின் பர்பஸ். மற்றது எல்லாமே நம்ம தமிழில் சொல்லுவாங்க கொசுருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதனோட கான்டெஸ்ட் ஆப்ரேஷன், ஹி வாஸ் டிரைவிங் த ஹோல் ஷோ. அந்த 3 நாளும் இவருடைய தலைமையில் தான். சீஃப் ஜட்ஜ் இருக்கலாம், மற்றவர்கள் இருக்கலாம், பட் அதை ஒருங்கிணைத்து கொடுத்து ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்க வேண்டும் என்று அதற்கான தகுதிகளை எல்லாம் செய்து கொடுத்தவர் ரங்கசாமி அவர்கள். மற்றும் டோஸ்ட் மாஸ்டர் கபீர், டோஸ்ட் மாஸ்டர் சங்கர், டோஸ்ட் மாஸ்டர் Naresh was not only that, Naresh and his family were part of my committee also, awards committee இருந்தாங்க. அபுல் கலாம் ஆசாத். ஸோ இவங்கெல்லாம் அதில் வெளியே போகும்போது தான் தெரிகிறது நம்மை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று. இந்த வாய்ப்பளித்தமைக்கு நமது சொல்வேந்தர் மன்றங்களுக்கும் மற்றும் மாவட்ட தலைமைகளுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.
இது போன்ற விஷயங்கள் அடிக்கடி நடந்தால் நம்மை பற்றி நமது தலைமை பண்பையும் வளர்த்துக் கொள்வதற்கு மிக உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நாம் சொல்லப்போல் நம்மிடையே மிகவும் திறமை வாய்ந்தவர் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் விஜயலட்சுமி மாசிலாமணி அம்மையார். இவர்கள் சவுதி தமிழ் சங்கத்தை இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதாவது மொரிஷியஸில் வந்து தமிழர்களுக்கான ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அதில் நம்மை பற்றி, சவுதியில் வாழும் தமிழர்களை பற்றியும் மிகவும் சிறப்பாக கலந்துரையாற்றினார்கள். ஆல்சோ அவர்களுக்கு முகைவர் டாக்டர் பட்டம் வேர்ல்டு தமிழ் யூனிவர்சிட்டியில் இருந்து கொடுக்கப்பட்டது கடந்த வருடம். அடுத்ததாக ப்ரொஃபசர் மாசிலாமணி அவர்கள். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அடக்கத்தின் உருவம் என்றால் இவர்தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் என்று பக்கத்தில் போய் பார்த்தால்தான் தெரியும். இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி உயரத்தில் இருப்பவர்கள் என்று. அவர் வந்து இப்போது ஒரு ஆராய்ச்சியாளராக கிங் சவுத் யூனிவர்சிட்டியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அதில் கார்டியாக் சம்பந்தப்பட்ட இதயம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். பல வகையான தனது ஆராய்ச்சியை பதிவும் செய்திருக்கிறார். நான் சொன்னது போல் recently he went to Russia and he was awarded on this occasion. So we are all very proud. இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் நம்மோடு இருப்பது வந்து நம்மை நாமே ஊக்குவித்துக் கொள்வதற்கான உதவியை செய்து கொண்டிருக்கிறது. இவர்களை பார்த்து இப்படி தான் இருக்க வேண்டும், இந்த வயதிலும் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள், நாம் எல்லாம் ஏன் இன்னும் இருக்கக்கூடாது என்று பலவிதமான நமக்கு நம்பிக்கையை கொடுப்பவர்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதுபோல இந்த லிஸ்ட் இன்னும் போய்கிட்டே இருக்குது. சிலவங்கெல்லாம் இப்போ இங்கே இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நமது இம்தியாஸ் ஐயா பல விதமான, அதாவது யார் யாருக்கெல்லாம் உதவி என்று வருபவர்களுக்கெல்லாம் உதவி செய்து கேட்காதவர்களுக்கும் ஓடிப்போய் இன்று ஒருவர் எங்கோ ஏதோ ஒரு டெசர்ட்ல வந்து ஏதோ ஆயிடுச்சு, அவருக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னா இவருக்கு எப்படி தான் மெசேஜ் வருதோ, எங்கே இருந்தா வருதோ, யாரெல்லாம் கூப்பிடுவாரோ தெரியல. ஒரு நாளில் வந்து அவரை நாங்கள் மிகவும் பாதுகாப்பாக ஊருக்கு அனுப்பிவிட்டோம், இல்லை என்றால் ஒரு மருத்துவத்தில் சேர்த்து விட்டோம். பல விஷயங்கள் குறிப்பாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன அம்னிஸ்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொது மன்னிப்பு. அங்கும் அவர்கள் கியூவில் வரிசையில் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று இவருக்கும் தோணி இருக்கிறது. அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு எங்கிருந்து நேரம் கிடைக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் இதை போன்ற மனிதர்கள் இருப்பதனால்தான் மனிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று இவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறவர்கள். அதே போல் பல மகேஷ் அவர்கள், மிஸ்ஸஸ் மகேஷ் அவர்கள், இவர்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் யாருக்கெல்லாம் உதவியோ, சிறிய உதவியாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் இதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கலாம் நமக்கு தோணும். அதே மாதிரி ஜாஃபர் சார் சின்ன சின்ன விஷயமா இருக்கும், யாருக்கோ ஒரு சின்ன படிப்புக்காக அந்த மாதிரி இதெல்லாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் பலருடைய மனதை நாம் தொட்டுக்கொண்டிருக்கிறோம். இவர்களை போன்றவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படியே பேசிக்கொண்டே போயிருக்கலாம், ஏன்னால் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கதை இருக்கிறது. இப்பொழுது இந்த வருடம், இப்போது இருக்கிற வருடத்தை விட வரும் வருடம் நமக்கு மிக சிறப்பான தலைவர்கள் கிடைத்துள்ளார்கள். நம்மை வழிநடத்த போவர்கள் as a president தலைவராக விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்கள். VP Education. Okay, should we close induction like this one? Okay. Induction program okay. So இவர்கள் தான் நம்மை வழிநடத்த செல்பவர்கள். இவர்களை முறையாக அவர்களுக்கு பதவி வழங்குவதற்கு நம்மை வழிநடத்தி செய்து கொண்டிருக்கும் திரு தங்கசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி அவைத்தலைவர் அவர்களே மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கம். வருகின்ற வருடத்தில் இம்மன்றம் மேலும் சிறப்பாக நடைபெறும் என்று இந்த பட்டியலை பார்க்கின்ற பொழுதே தெரிகின்றது.
மிக திறமையானவர்கள், மிக நேர்த்தியானவர்கள், மிகவும் ஆர்வத்துடன் பணியாற்றக்கூடியவர்கள் என்பது மிகவும் தெளிவாக தெரிகின்றது. இவர்களை மேடைக்கு அழைக்கும் முன் ஒரு சிறிய ஒரு அறிவுரை அல்லது ஒரு என்னவென்றால் ஒரு விளக்கத்தை கூறலாம் என்று நினைக்கின்றேன். நமது மன்றம் இன்னும் வெளியிலே செல்ல வேண்டும். இதுதான் எனது ஆரம்ப காலத்திலே இருந்து நமது கனவும் கூட, அதோடு ஒரு கட்டாயமும் கூட. கடந்த வருடத்திலே சாடெக்ஸ் 2017 நாங்கள் செய்த வேலைகள் இன்னும் பேசப்படுகின்றன. அதை போன்று இனிவரும் வருடங்களிலும் எல்லா இடங்களிலும் நமது பெயர்கள் நிலைத்து நிற்க வேண்டும். எல்லா இடத்திலும் ரியாட் தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கின்றது. இதிலே நாங்கள் எதுவும் பேரும் புகழும் தேடிக்கொள்வதல்ல. இங்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் எதையாவது ஒன்றை படித்துக் கொள்கின்றோம். அதுதான் முக்கியம். சொல்வேந்தர் சிவா அவர்கள் அல்லது சொல்வேந்தர் மகேஷ் அவர்கள் இவர்களிடம் நீங்கள் கேட்டால் தெரியும், இவ்வகையான ஒரு பொறுப்பை எடுக்கின்ற பொழுது நீங்கள் கற்றவைகள் என்ன என்று. நிச்சயமாக பாடங்களை நீங்கள் பள்ளியிலோ அல்லது உங்கள் அலுவலகத்திலோ கற்றிருக்கவே முடியாது. இவ்வகையான ஒரு பணியை அல்லது ஒரு பதவியை எடுக்கின்ற பொழுது அதிலே கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் மிக மிக அதிகம். அதிலே பொறுமை, மனிதர்களை கையாளும் விதம், பலதரப்பட்ட மனிதர்கள் நீங்கள் சந்திப்பீர்கள். இங்கு மன்றத்திலே எல்லோரும் ஒரே விதமானவர்கள், தமிழர்கள், தெரிந்தவர்கள், பார்க்கக்கூடியவர்கள், மரியாதையானவர்கள். வெளியிலே போனால் அவ்வகையான அல்ல. பலதரப்பட்ட மனிதர்கள் நாங்கள் சந்திக்கின்றோம். அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களிடம் வேலை வாங்க வேண்டும், அவர்களிடம் பணிகளை பகிர்ந்தளிக்க வேண்டும். இவைகள் தான் அங்கு இருக்கின்ற விடயங்கள். ஆகவே அவற்றை படிப்பதற்காக இதிலே இருக்கின்ற நிறைய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அலுவலகத்திலே எங்களுக்கு இவ்வகையான ஒரு பதவியை எடுப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. அது வரையறுக்கப்பட்டிருக்கும். இதற்கு மேல் என்னால் பேச முடியாது, இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. இது அப்படி அல்ல. நான் இப்பதவியை எடுத்தால் நானே தனி மனிதனாக நின்று அதை செய்யக்கூடிய திறமை என்னோடு சேர்ந்து எனது நண்பர்களும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை இங்கு காத்திருக்கின்றது. ஆகவே அடுத்து வரும் வருடங்களில் நாங்கள் இதற்காக மும்முரமாக உழைப்போமாக மற்றும் நமது கல்வி திட்டங்கள், பாடத்திட்டங்களை முடிந்தவரைக்கு முடித்து விடுவோம். டிடிஎம் என்கின்ற பதவி மிக தூரத்திலே இல்லை, மிக அருகிலே இருக்கின்றது. அவற்றை சரியாக செய்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அடைய முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அடுத்த வருடத்தில் இன்னும் குறைந்தது ஒரு 2-3 டிடிஎம்கள் இந்த மன்றத்திலே வரும் என்ற நம்பிக்கையோடு அடுத்து நாங்கள் தொடர்போம். இதை தவிர இன்னும் சிறிது இன்று கூட சில விஷயங்களை நான் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. ஓனர்ஷிப் அப்படி சொல்லுகின்ற என்ன தமிழ்ல என்ன சொல்றாங்க? ஓனர்ஷிப் ஒரு பொறுப்பேற்றல். ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது அதில் பொறுப்பேற்றல் இருக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு எனக்கு இந்த கடமை தந்திருக்கின்றார்கள், அந்த கடமைக்கு நான் என்ன ஆயத்தங்களை செய்து கொண்டு வர வேண்டும் என்ற நிலைமை இங்கு மாத்திரமில்லை, அலுவலகத்திலும் அதே ஒரு நிலைமை இருக்க வேண்டும். இங்குதான் படிக்கின்றோம் அதை. ஆகவே அந்த விடயத்தில் நாங்கள் கொஞ்சம் கவனம் குறைவாக இருக்கின்றோம் என்பது எனது அபிப்பிராயம். அதை நாங்கள் சரிவர செய்வோமேயானால் அடுத்து வரும் வருடத்தில் மிக சிறப்பான ஒரு மன்றமாக இது அமையும் என்று கூறி, முதலாவதாக இந்த மன்றத்தின் தலைமை நிறைவேற்றக்குழு தலைவர், அதாவது நிறைவேற்றக்குழுவின் தலைவராக இந்த வருடம் ஏகமனதாக சொல்வேந்தர் விஜயலட்சுமி மாசிலாமணி அம்மையார் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இம்மன்றத்தை வழிநடத்துவது மற்றும் மன்றத்திலே நடக்கின்ற அனைத்து கூட்டங்களை முறைப்படுத்தி நெறிப்படுத்துவது அது அவருடைய பொறுப்பு. அவரை மேடைக்கலைக்கின்றேன். இவர்தான் மன்றத்தின் முதலாவது நிலை அங்கத்தவராக அல்லது முதலாவது நிலை நிறைவேற்றக்கூடிய அங்கத்தவராக. அடுத்தது உப தலைவர் கல்வி பொறுப்பு. இவர் ஒரு முக்கியமான பொறுப்பு. இது அனைவருடைய தகமைகளும் அனைவருடைய திறமைகளும் வளர்க்கப்படுகின்ற ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவர். இவரை நம்பி இம்மன்றம் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் கல்வி தகவலை வளர்க்கக்கூடிய அதற்கான திட்டமிடல்களை செய்யக்கூடியவர் இவர். இவர் நிறைவேற்ற குழுவிலே 2வது நிலையிலே இருக்கின்ற சொல்வேந்தர் நரேஷ்குமார் அவர்கள். 3வதாக சொல்வேந்தர் மன்றத்திற்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருப்பவர், மன்றத்தின் வளர்ச்சிக்கு முழு காரணமாக இருப்பவர். இதற்கு முன்னும் அப்படி இருந்தவர்.
அவருக்கு ஒரு அதே பொறுப்பான ஒரு பதவியை கொடுத்து இம்முறை அமர்த்தி இருக்கின்றோம். கடந்த வாரம் 9 பேரை சேர்த்தார் என்றால் இந்த முறை 18 பேரை சேர்க்க இருக்கின்றார். சொல்வேந்தர் நிறைவேற்று குழுவின் 4வது பொறுப்பில் இருப்பவர் சொல்வேந்தர் ஃபக்ருதீன் இப்னு அப்துல் அவர்கள். இவருடைய பொறுப்பு மன்றத்தை வெளியார்களை அறிய செய்வது. இதுதான் இவருடைய பொறுப்பு. அதாவது நமது அலுவலகங்களில் இருக்கும் பப்ளிக் ரிலேஷன்ஸ், வெளி தொடர்பு, மற்றது மன்றத்தை பற்றி வெளியிலே அறிவிப்பது. நமது மன்றங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, அதற்கான சஞ்சிகைகளை வெளியிடுவது, மற்றது நமது இம்தியாஸ் ஐயா மிகவும் அருமையாக செய்து கொண்டிருக்கின்றார் ஃபேஸ்புக், மற்றது முகநூல்கள், மற்ற வாட்ஸ்அப், அதாவது தகவல் பரிமாற்றங்களிலே அது வந்து இந்த பதவிக்கான பொறுப்பு அது. ஆகவே சொல்வேந்தர் இம்தியாஸ் அவர்களின் துணையுடன் அதை திறம்பட செய்வார், நமது மன்றத்தை உலகறிய செய்வார் என்று சொல்வேந்தர் ஃபக்ருதீன் அவர்களை கருவினார். அடுத்ததாக மன்றத்தின் காரியதர்சி. மன்றத்தின் காரியதர்சி இவருடைய பொறுப்பு மன்றத்தின் அனைத்து தகவல் பரிமாற்றங்களை அல்லது தகவல் பரிமாற்றங்களை தலைமையகத்துடன் தொடர்பு கொள்வது, மற்றது மன்றத்தின் எல்லா தரவுகளையும் திறமையாக கையாள்வது ஆகியன இவருடைய பொறுப்பு. இவர் சொல்வேந்தர் பாலகிருஷ்ணன் ஜெயசங்கர் அவர்கள். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமானவர், அவர் இன்று சமூகம் அளிக்கவில்லை, சொல்வேந்தர் ஜியாவுதீன் அவர்கள். இவர் மன்ற கூட்டம் நடக்கின்ற இடமும் சரி அல்லது மன்றங்கள் கூட்டம் எங்கெல்லாம் நடக்கின்றதோ இடங்களை ஏற்பாடு செய்வது, அதை ஒழுங்குபடுத்துவது மற்றும் ஒரு நல்ல சுமூகமான கூட்ட சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது இவருடைய கடமை. இது சாஜனட்டான்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற படைக்கல சேவிதர் சொல்வேந்தர் ஜியாவுதீன் முகமது அவர்கள் இன்று வரவில்லை. இவர்கள் தான் ஷபீர் சொன்ன நேற்று சொல்லலையா? அப்படித்தானே. காரியதர்சிக்கு அடுத்த பொறுப்பிலே இருப்பவர் மிக மிக முக்கியமான பொறுப்பு, பணத்தை கையாள்பவர். மன்றத்தின் நிதி நிலைமையை சரியாக கையாள்வது, மன்றத்தின் சந்தாவை கேட்டு வாங்கிக் கொள்வது, இல்லை என்றால் அவர்கள் கொடுக்க மறந்து விடுவார்கள். ஆகவே அவற்றை நேரத்திற்கு கேட்டு வாங்கி அவற்றை காரியதர்சி மூலமாக அல்லது மற்ற அங்கத்தவர் மூலமாக இதை தலைமையகத்துக்கு செலுத்துவது, இது இவருடைய கடமை. சொல்வேந்தர் கபீர் பிபி அவர்கள். இதை தவிர இப்பொறுப்புகளுக்கு உதவியாக சிலரும் தேர்வு செய்யப்பட வேண்டியது. இதிலே தற்பொழுது மக்கள் தொடர்புக்காக அவருடைய உதவியாளராக சொல்வேர் ராஷித் அவர்கள் மற்ற பொறுப்புகளுக்கு யாரும் வரல. அதாவது இந்த முறை மக்கள் தொடர்பும் தகவல் தொடர்பு மிக சிறப்பாக நடைபெறும் என்பதற்காக 2 பேர். அதே நேரம் மேடையை ஒழுங்குபடுத்துவது இவ்வகையான விடயங்களில் செல்வேந்தர் சீதா தங்கசாமி அவர்களும் இருக்கிறார்கள். இதை தவிர மன்றத்தின் சட்ட வல்லுநராக சொல்வேந்தர் முகமது சாஃபி அவர்களை நியமித்திருக்கிறோம். அடுத்ததாக நமது மன்றத்தின் முன்னாள் தலைவர்கள் சொல்வேந்தர் முன்னாள் தலைவர்கள் இன்னைக்கு தான் கடைசி ஒரு தலைவர், அடுத்த மாசத்திலிருந்து வேற தலைவர். சொல்வேந்தர் சிவராமலிங்கம், சொல்வேந்தர் அகமது இம்தியாஸ், வேற அருணகிரிநாதன், அடியே, வேற
கடந்த வருடத்திலே சொல்வேந்தர் அன்வர் சதாத் அவர்கள் மிக அருமையாக நமது மன்றத்தின் உறுப்பினர்களை மிக திறமையாக செயல்பட்டிருந்தார். நிறைய நண்பர்கள் அவர்கள் மூலமாக மன்றத்திலே சேர்ந்திருந்தார். மற்றும் சொல்வேந்தர் ஸ்வப்னா மகேஷ் அவர்கள் மீண்டும் மன்றத்துடன் ஆர்வமுடன் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் மேடையை சிவராமலிங்கம் அவரிடம் கையளிக்கின்றேன். நன்றி பங்காளியா அவர்களே. இந்த சாதனை மட்டுமல்ல, நாம் சொல்வேந்தர் மன்ற போட்டிகளிலும் சாதனை செய்துள்ளோம் என்பதை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் மன்றம், வட்டம், மாவட்ட அளவில் போட்டிகள் நடக்கும். இந்த வருடம் நமது மன்றத்திலிருந்து ஜெயித்து வட்டார அளவில் மாசிலாமணி ஐயா மற்றும் பலர் போனார்கள். மாவட்ட அளவில் மாசிலாமணி ஐயா அவர்கள் திடீர் பேச்சில் 3வது பரிசு பெற்று அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். என்னை பொறுத்தவர்களை நாம் இப்போது வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சொல்வேந்தர் மன்றம்தான். இன்னும் நாம் அடைய வேண்டிய தூரம், உயரம் மிகவும் இருக்கின்றது. ஆனென்றால் இந்த வளரும் செடி அந்த வளரும் போதே தெரியும் அது எவ்வாறு வளரும் என்று. அது பார்க்கும் போதே தெரிகிறது. நாம் செல்லும் தூரம் இன்னும் பல கால தூரம் இருந்தாலும் கூட நாம் மிகவும் சரியான வேகத்திலும் சிறப்பாகவும் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதில் உறுதி. அடுத்ததாக இந்த மன்ற நடவடிக்கைக்கு முன் ஒரு சிலரை நான் பேச அழைக்கலாம் என்று கூறுகிறேன். டைம் ஆயிடுச்சா? ஓகே. என்ன புரியல? அதான் ஒரு சிலரை மற்றும் ஒரு நிமிட வார்த்தைகள் பேசி இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். முதலாக நமது சிம்மக்குரலோன் மகேஷ் அவர்களை ஒரு நிமிடம் மட்டும் பேசி, அவர் ஏன் அடிக்கடி இங்கே வரணும், அவர் ஏன் இங்கு, இவரிடம் நான் கேட்க வேண்டிய கேள்வி, அவர் ஏன் இங்கு வர தயங்குகிறார், யார் அதற்கு காரணம் என்று. எல்லாருக்கும் வணக்கம். இங்க நின்று சொன்னவர் தான் காரணம். ஏன்னா என் பொண்ணுக்கும் அதே நேரத்தில் கேபினட் மீட்டிங்கை வச்சுட்டு எனக்கு வரவிடாம பண்ணிட்டாரு. கட்டாயமா இந்த தாட்டி அவர் மாற்றிட்டார் சனிக்கிழமைக்கு. அதனால நானும் சொன்னா கட்டாயமா இந்த வருஷம் வந்துட்டு நான் எப்போதுமே சொல்லுவேன். மற்ற நம்ம சுவாசார் சொன்னார் கரெக்டா, எவ்வளோ கிளப்ல இருக்கிறோம், அதெல்லாம் ஒரு டோஸ்ட் மாஸ்டர் கிளப் மாதிரி தான் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு குடும்பமா இருக்கிற ஒரு கிளப் இந்த கிளப். இருந்தாலும் நான் பார்க்குற 1-2 இப்போ நான் வாட்ஸ்அப்பில் இல்லை, பட் இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்து பார்க்குற 1-2 வாட்ஸ்அப்பில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. அதுவும் சொல்வேந்தர் குரூப்பும் நான் எப்போதுமே பார்ப்பேன் என்ன போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும் இந்த குரூப்புக்கு. நம்ம அருண் எல்லாம் வந்துட்டு தமாம்லேருந்து திருப்பி ரியாத் வந்துட்டாரு. அதனால் கட்டாயமாக சொல்வேந்தர் கிளப்புக்கு வரணும் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள், கட்டாயமாக சேர்ந்துருக்கு. கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக இந்த வருட டிவிஷன் என் தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் வீட்டில் இருக்க மாதிரி அமைதியா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க மாதிரி அமைதியாக தான் இருக்கேன். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி மாதிரி தான். நான் எப்படி சொன்ன மாதிரி
தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப். இதில் வந்து என்ன சொல்ல, நிறைய ஆள்கார் இருக்காங்க வித் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இங்கே டோஸ்ட் மாஸ்டர்ஸ்லேயாவது நீங்கள் வெளியே வந்து அடுத்த கிளப்பில் போகணும், அடுத்த ஏரியாவில் போகணும். அங்கே போய் உங்களோட திறமையை நீங்கள் காமிக்கணும். மட்டுமில்லை, உங்களுக்கு மற்ற கிளப்பில் இருந்து இல்லை மற்ற டோஸ்ட் மாஸ்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு. அது ஒரு காரணம் தான் உங்களுக்கு ஒரு என்னென்ன ஒரு பேரியர். இப்போ நீங்கள் அந்த ஜஸ்ட் பேரியர் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஜாயின்ட் மீட்டிங் வச்சுருக்கீங்க. நீங்கள் தமிழில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த லெவலில் எல்லாம் உங்களுக்கு முன்னுக்கு போக முடியாது. ஜாயின்ட் மீட்டிங் வச்சுருங்க, கெஸ்ட்டுகளை கூப்பிட்டுங்க. உங்கள் மீட்டிங் இங்கிலீஷில் அடிக்கடி இங்கிலீஷில் வச்சுருக்கீங்க. அப்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இங்கே தமிழில் பேசும்போது உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு தமிழில் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு பெட்டர் க்ரோத். அது மட்டும் தான் எனக்கு. ஆனால் தேங்க்யூ வெரி மச். வீட்டில் ஒய்ஃப்ல நல்லா தமிழ் பேசுறாரு. இன்னும் 2 பேர் மட்டும்தான் கூப்பிடலான்னு இருக்கிறேன். அப்புறம் நாம் இப்போ மணி ஆயிடுச்சு இல்லையா, அடுத்த ப்ரேயர் இல்லையா. அடுத்ததாக ஷாஜகான் அவர்களை இங்கு வந்து அருமையான ஒரு பாட்டை ஆமா, இவரை கூப்பிட்டு வரணும்னு ஒரு பாட்டு கச்சேரி வைக்கணும், இல்லைன்னா ஒரு பட்டிமன்றம் வைக்கணும். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து ஆக்சுவலாக தமிழ் சொல்வேந்தர் மன்றம் ஆரம்பித்ததில் நானும் நிச்சயமாக தான் நினைக்கிறேன். முதல் 10 நிறைவு பெற்றவர்கள் தமிழ் கான்ஃபரன்ஸ் அந்த சொல்லப்படுகிற உடற்புநிலை அதுக்கப்புறம் வர முடியல, வீட்டு வேலைகள் பிள்ளைகள் அப்படின்னு காரணத்தை வெளில சொல்லி இப்போ ஒரு நல்ல டீம் வந்திருக்காங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ அடுத்ததான் நான் மேல்நிலைக்கு தொடரலான்னு ஒரு முயற்சியில் இருக்கேன். நல்லா கவனிச்சிருக்கலாம், சொல்வேந்தர் மன்றத்துக்கு தான் வரல, மற்றபடி அது சமூகம் நடக்கிற எல்லா திருவிழாவும் நான் விருந்தாளியாக வந்துட்டு போயிட்டு இருக்கேன். தொடர்போடு இருக்கேன், எல்லாரோடையும் நான் அதோட இருக்கேன். அதை மேல்நிலை ஆட்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். தொடர்ந்து வருவோம், தொடர்ந்து அதில் பங்கெடுப்போம் என்று கூறி வாய்ப்பு முடிக்கிறேன். இந்த மன்றத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ தான் உங்களை பார்க்குறேன். சொல்வேந்தர் வெற்றிவேல் ஐயாவை பார்த்துருக்குறோம், பட் திருமதி வெற்றிவேல் ஐயாவை இப்போ தான் பார்க்குறோம். அதனால திருமதி வெற்றிவேல் ஐயா வந்து இல்லை, நீங்கள் தமிழ்லாம் நல்ல உங்களோட முகநூல்லாம் பயணம் பார்க்குறீங்க. ஒரு சிறிய வார்த்தைகள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன சொல்றீங்க? சவுதியில இருந்து பிசினஸ் பண்ற ஒரு பிசினஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இங்க வந்தது. அண்ட் ஆக்சுவலா இது வந்தது வந்து வெற்றிவேலுக்கு இந்த சொல்வேந்தர் கழகம் இது ரொம்ப ஈர்ப்பு உண்டு அவருக்கு. பட் அவர் ஆல்ரெடி ப்ரீ ஆக்குபைட், நிறைய வேலைகள் இருக்கிறதால அவருக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதே மாதிரி நாங்களும் நிறைய நேரம் ரியாதில் இல்லாததால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால தான் நாங்கள் இன்னைக்கு ஆக்சுவலாக குடும்பத்தோடு எல்லாம் வந்தோம். நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நானும் என்னோட சன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், வந்திருக்கேன். லைக் தமிழ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழுக்கும் ஒரு சில இதுக்கு அவர் தங்கசாமி ரொம்ப அருமையான பணி, ரொம்ப சிறப்பாக செய்வீங்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே இந்த சவுதி மாதிரி இடத்துல வந்து எல்லாருமே என்ன சொல்கிறது, நல்ல பொசிஷன்ஸில் இருக்கிறீங்க. யூ ஹேவ் யுவர் ஓன் கமிட்மெண்ட்ஸ், ஆஃபீஸ் அண்ட் இது ஃபேமிலி அண்ட் அந்த எல்லா கமிட்மெண்ட்ஸும் இருக்கும்பொழுது இதுக்கு யூ ஆல் ஆர் டிவோட்டிங் ஸோ மச் டைம் அண்ட் டூயிங் பிரிங்கிங் ஆல் த பீப்புள் டுகெதர்ங்கிறது
ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயம், இது சந்தோஷமான விஷயம். ஸோ வந்து இது இன்னும் மென்மேலும் வளர இன்னும் பெருசு ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக அருமையான பேச்சு. நீங்கள் எப்போதெல்லாம் ரியாதில் இருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் எமது மன்றத்திற்கு வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஓகே இந்த டிடி எவாலுவேஷன் சரி சரி, அடுத்ததாக அன்வர் சலாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரொம்ப நாள் உங்களை பார்த்தாச்சு. அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த மன்றத்தின் சென்ற வருடத்தில் உறுப்பினர் சேர்க்கையின் உதவியாக இருந்தேன். வேலைப்பளு காரணமாக தொடர்ந்து என்னால் கடந்த 6 மாதங்களாக வர முடியவில்லை. இப்போது எல்லாம் சரியாகி கொண்டு வருகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்திலிருந்து தொடர்ந்து மன்றத்துடன் பயணிக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன். என்னுடைய மேல்நிலை திட்ட உரைகளை அடுத்த வரும் காலங்களில் தொடர்ந்து செய்ய இருக்கிறேன். அடுத்ததாக நமது மன்றத்துக்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கும் திரு அருண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அருண் இவருக்கு வந்த பிறகு இவர் இவ்வளவு பிரபலமானவர்னு எனக்கு தெரிஞ்சது. கேட்டு பிரபலமா ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். நாடக நடிகர் சார். யாருங்க? எல்லாருக்கும் வணக்கம். சார், நீங்க பேசுற மாதிரி நடிகை சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இது 2வது சொல்வேந்தர் கேதரிங்க்கு வரேன். அவ்வளோ சூப்பராக தமிழ்லாம் பேச மாட்டேன், நிறையா மிக்ஸ் பண்ணுவேன் இங்கிலீஷு. ஃபஸ்ட்டு டைம் வந்ததுக்கப்புறம் கோபார் ஷிஃப்ட் ஆகி போனதுனால அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. அவளுடன் எதிர்பார்க்குறேன் இன்னும் நிறையா கேதரிங்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி. நல்லா பண்ணுறீங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக நாம் இன்றைய வெற்றியாளர்களை பார்ப்போம். சிறந்த திடீர் பேச்சாளர் சார் கொடுக்கணும். திடீர்னு என்ன அருணுக்கே கொடுத்துடலாமா? நரேஷ் அவர்கள் ஒரு பொதுவா ஒய்ஃப் இருந்தா ரொம்ப பயப்படுவாரு. இன்னைக்கு கொஞ்சம் இன்றைய சிறந்த மதிப்பீட்டாளர் ஒரே ஒரு மதிப்பீட்டாளர் சொல்லுங்க தங்கசாமி ஐயா. பேச்சே பாராட்டணும். நண்பர்களே, இன்றைய பொழுது மிக அருமையாக இருந்தது. மேலும் இந்த புனித ரமதான் மாதத்தில் இந்த ஒரு சந்தர்ப்பம் உங்கள் அனைவரையும் சந்திப்பது கிடைத்ததில் நான் மிக பாக்கியமாக கருதுகிறேன். இந்த மன்றத்தின் கடந்த 1 வருடமாக தலைவர் என்ற முறையிலே நான் செயலாக கிடைத்த வாய்ப்புக்கும் நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இது எனக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகும். ஏனென்றால் இது போன்ற மன்றத்திலும் நானும் பங்கு பெற்றேன் என்று கூறுவதே பெருமைக்கான விஷயமாக நான் கருதிக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றியோடு இனி வரும் காலங்கள் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு மிகவும் சிறப்பாக இருக்கும். பல பட்டிமன்றங்கள், பல பேச்சு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரின் பட்டறை நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு
உங்கள் அனைவரின் வருகைக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிக்கொண்டு நமது இனிய உணவு பார்த்துக் கொண்டிருக்கிறது. விருந்துக்காக செல்வோம். நன்றி.
சார் முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு. நம்பர் நிறைய பார்த்தேன். மூணு நாளும் அதாவது ஆலோசனை தான்